எனக்கும் விஜயகுமார் எப்படி தெரியும்னா, மனிஷ் சொன்ன மாதிரி அவருடைய பேரோ அவருடைய உருவமோ கூட எனக்கு தெரியாது. அவருடைய குரல் மட்டும்தான் பரிச்சயம். எல்லா இடத்துலையும் கவிதைகள் படிப்பவர். எஸ்பெஷலி மனுஷபுத்திரனோட கவிதைகளை நிறையா படித்தவர். நானே மனுஷபுத்திரன் கவிதைகள் படித்ததை விட அவர் குரலில் கேட்டது தான் எனக்கு அதிகம். அப்படி தான் எனக்கு அவரை தெரியும். இந்த புக்கு பிடிஎஃபாக தான் எனக்கு அனுப்புனார் அவர். முதல் வரி, அந்த முன்னுரையில் முதல் வரியில் தனிமைங்கிறது ஒரு மனிதனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, மனிதர்களை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அந்த தனிமை அப்படின்னு எழுதியிருந்தார். அது இது நான் என்ன மனநிலையில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் தான் அந்த கவிதைகள் என்னை எப்படி எனக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் என்னால். நான் வந்து சில்வியா பிளாத்தோட கவிதைகள் மொழிபெயர்ப்பு பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப அந்த மாதிரி ஒரு தனிமை, ஒரு டிப்ரெஷன், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நான் இருந்தேன். இது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த மகாபாரதத்தில் அந்த பத்ம வியூகம் வரும்ல, அந்த அபிமன்யுங்கிற அந்த அர்ஜுனனோட பையன் அந்த பத்ம வியூகத்துக்குள்ளே போய் மாட்டி அவர் இறந்து போயிடுவார். ஏன்னா உள்ளே போக வழி தெரியும், வெளியில் வர்றதுக்கு வழி தெரியாதுன்னு. இந்த பிளாத்தோட கவிதைகள் அப்படி தான் இருந்தது. எனக்கு உள்ளே போகிறதுக்கு வழி விடுற மாதிரி இருந்தது, உள்ளே ஈர்க்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அது வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இல்லை வரவே முடியாத மாதிரி இருந்தது. ஒரு லேயராக நம்மளை பிடிச்சி உள்ளே அமுக்குன மாதிரி இருந்தது. உள்ளே அப்படியே புதைச்சி அமுக்கி முடிச்சிரும் போல் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கும்போது இவரோட கவிதைகள் படிக்கும்போது எனக்கு அது ஒரு ஆஸ்வாசம் கிடச்சிது. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், இந்த மேற்கத்திய கவிஞர்களுடைய கவிதைகள் என்னால் அதை கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா நான் வந்து பேசிக்லி கவிதைகளை தான் மொழிபெயர்ப்பு பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. அப்படிங்கிறதுனால மேற்கத்திய கவிஞர்களுடைய கவிதைகள், அதுவும் கிளாசிக்ஸ் வந்து ஏன் இவ்வளோ இருண்மையாக இருக்குது, ஏன் இப்படி நம்மளை வந்து ஃபுல்லாக டிப்ரெஷனாக, கொஞ்சம் கூட ஒரு சின்ன கீற்று வெளிச்சம் கூட இல்லாமல் நம்மளை ஏன் இப்படி உள்ளே அமுக்குது அப்படின்னு எனக்கு யோசனை வந்தது. வாழ்வியல் முறையில் பார்த்தா நம்ம வாழ்வு தான் இன்னும் அவங்கள விட கடினமாக இருக்குது. ஆனால் நம்மளால் எப்படி அதை தாண்டி நம்மளால் இருக்க முடியுது அப்படின்னா, அது ஒரு இந்தியர்களுக்கோ இல்லை ஆசியர்களுக்கோ உள்ள ஒரு இன்னேட் தன்மை, ஒரு இன்னேட் குவாலிட்டி நம்மகிட்ட சிலது இருக்குது. அது வந்து அதனால தான் நம்மளால் அவ்வளோ இருண்மையாக நம்ம கவிதைகள் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுது. ஒன்று வந்து அது என்ன தன்மைனா, ஒன்று வந்து ஒரு சின்ன விலகல் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளுடைய தன்மையிலேயே இருக்குது. ஒரு ஸ்டெப் பின்னாடி ரொம்ப அதுக்குள்ளே மூழ்காமல் எல்லாருமே அந்த ஒரு சின்ன விலகல் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு சுய எள்ளல் ஒன்று இருக்குது. நம்மளையே பார்த்து பகடி செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. இது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எவ்வளோ ஒரு நகர்வு இருக்குது, எவ்வளோ மோசமான அதள பாதாளத்துக்குள்ளே நம்மளை தள்ளுற வாழ்வியல் சூழல் இருந்தாலும் எப்படியோ அதை விட்டு வெளியில் வந்து முன்னகரக்கூடிய திராணி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் டக்குன்னு அவருடைய கவிதைகள் பற்றி நேரடியாக சொல்லாமல் அது என்ன தாக்கத்தை என்கிட்ட உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே இவரோட கவிதைகள்லையும் இருக்குது. அதே மாதிரி இப்போது அந்த வெஸ்டர்ன் இங்கிலீஷ் போய்ட்ரியில் இப்போ கண்டெம்ப்ரரியாக எழுதுகிறவங்கள பார்த்தா நம்மளை மாதிரியே ஹோமோஜனைஸ்டாக எல்லாம் இருக்குது. அப்போ அவங்களும் மாறிட்டாங்களா மனநிலையில் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். ஆனால் அது அப்படி இல்லை. இப்போது இங்கிலீஷில் எழுதுகிறவங்கள நம்ம பார்க்கும்போது முக்கால்வாசி பேர் ஏஷியன்ஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ், சைனீஸ், அது மாதிரி இந்திய தன்மை வந்து அந்த கவிதைகளுக்குள்ளேயும் போனதுனால அது கொஞ்சம் எளிமையாக வெளியில் வர மாதிரி இருக்குது. இது தாண்டி அவரோட கவிதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இதாக இருந்தது, ரொம்ப போதனை இல்லாமல் இருந்தது. அது ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். போதிக்கிற தன்மை இல்லை, டைடாக்டிக்காக இருந்தால் என்னால் அதுக்கு அடுத்த வரி கூட என்னால் படிக்க முடியாது. போதிக்கிற தன்மை இல்லை, ஒரு எளிமையாக இருந்தது. இன்னொன்று ஒரு இதெல்லாம் தான் எனக்கு அவருடைய கவிதைகளில் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அவரோட கவிதைகளை நான் படித்து காமிக்கிறேன், அப்போ தான் எனக்கு சொல்ல கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன்.
இது எனக்கு ரொம்ப பிடித்த கவிதையாக இருந்தது. கண்ணாடி அப்படின்ற ஒன்று. பிம்பத்தின் ஆழத்தை அறிய அதன் விளிம்பினை ஒற்றை விரலால் தடவி பார்க்க வேண்டும். எவ்வளவு ரத்தம் பீரிடுகிறதோ அவ்வளவுதான் கூர்மை, எவ்வளவு ஆழமாய் கீறுகிறதோ அவ்வளவுதான் அணுக்கம். கண்ணாடி உக்கிர வெப்பத்தில் உருத்திரண்ட மணல் துகள்கள் மனதோ அழிவதற்காகவே ஆக்கப்பட்ட சாபத்திரட்டு. அவர் இது இதில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு நல்லா சொல்கிறாரு. கண்ணாடி உக்கிர வெப்பத்தில் உருத்திரண்ட மணல் துகள்கள், அது எப்படி கண்ணாடி உருவாக்குறதுன்னு சொல்கிறாரு. இதில் ஒரு அன்புங்கிறது நம்ம காயப்படுத்துதலோட ஒரு காயத்தோட அளவு தான் அன்போட அளவு அப்படின்னும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒருத்தரை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை காயப்படுத்துகிற அனுமதிக்கிறோமோ அந்த வல்னரபிலிட்டி, அதுதான் அதோடைய அன்பினோட அளவு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு கவிதையும் நான் படித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். மனதில் பதியும் பிம்பம் என்பது அப்படின்னு. வெகுநாள் கழித்து உன்னை சந்தித்த போது பழகிய சுவரோவியத்தை நின்று பார்த்தது போல் இருந்தது. சிதைந்தும் வண்ணமிழந்தும் எல்லாம் மறைந்து விட்டன. வெளிக்கோடு கூட அழிந்து விட்டது. ஆனால் அந்த கண்கள் அப்படியே முதல் முறை பார்த்தது போலவே இருந்தன. அழிந்தவை எல்லாமே அந்த கண்களுக்காக அழிந்தவை. இது எனக்கு இப்போ நான் டிரான்ஸ்லேட் பண்ண சில்வியா பிளாத்தோட ஒரு லைன் உடனே மைண்டுக்கு வருது. யுவர் ஐஸ் ஆர் ஸோ கிளியர், ஐ வாண்ட் டு ஃபில் தெம் வித் கலர் அண்ட் பிளட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அவங்க. அது எனக்கு இன்னொன்று, இந்த கவிதைகளை ரொம்ப நம்ம ஓவராக அனலைஸ் பண்ணி செதைச்சு அப்படி அதை சின்ன பின்னம் ஆக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அப்படியே விட்டுறணும். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ தூரம் புரியுதோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு புரியட்டும் அப்படின்னு விட்டுறணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போதும் குழந்தைகள் அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தலைப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னுள்ளே நீ மீட்டினால் மட்டுமே அதிரக்கூடிய ஒரு தந்தி அருந்து விட்டது. அவ்வளோதான். இது அந்த போதனைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு யார் என்ன போதிச்சாலும் நம்ம அதை ஒரு வளர்ந்த நம்ம குழந்தைகள் கிடையாது. வளர்ந்தவங்க எதையுமே நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது ஒரு அட்வைஸுங்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் வேணும்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்மளே தான் அந்த வழிகாட்டுதலில் போய் தேடி கண்டடைஞ்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லார்கிட்டேயுமே ஒரு போதி மரம் இருக்குது. அதுக்கு அடியில் உட்காந்து இளைப்பாறதற்கு நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் டைம் இருக்குது. நம்மளே நம்மளுடைய ஞானத்தை கண்டடைஞ்சிக்கலாம். அந்த ஞானத்தை அவர் விஜயகுமார் கண்டிப்பாக கண்டடைஞ்சிட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஒரே ஒரு கவிதையை படித்து நான் முடிச்சுக்கிறேன். யாரும் அப்படிங்கிற கவிதை. பேசுவதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள், சொல்வதற்கு யாரும் இல்லை. சொல்வதற்கு 1000 இருக்கிறது, கேட்பதற்கு யாரும் இல்லை. விஜயகுமாருக்கு வாழ்த்துக்கள். மேலும் நல்ல கவிதைகள் நிறைய எழுதி நிறைய விருதுகள் வாங்கி வாழ்க்கையில் செட்டில் ஆக வாழ்த்துக்கள்.